ஓம் சாந்தி. என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு காட்சி இடம்பெற்றது. அந்த காட்சி இடம்பெறலை அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லை. நான் அங்கே ஜீரோ. நான் இந்த கண்கள் மூலமாக என்ன மாதிரியான ஒரு மூர்த்தியை நான் பார்த்துட்டேன். நான் யாரை பார்த்தேன்? அது யார்? சிருஷ்டியினுடைய ஆதிபிதா பிரஜாபிதா பிரம்மாவை பார்த்தேன். அவர் தான் முதல் மனிதர். அவர் வந்த பிறகு தான் இந்த சிருஷ்டி ஸ்தாபனை ஆச்சு. அவரால் தான் இந்த உலகமானது ஸ்தாபனை ஆகுது. சிருஷ்டி அரே என் கண்ணே, நீ மகான் 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 பாக்கியஸ்தானம் அடைந்து விட்டாய். அந்த மாதிரியான ஒரு மகான் ஒரு மனிதரை பார்த்து விட்டாய். நீ பெரும் பாக்கியம் பெற்று விட்டாய் என் கண்ணே. நடக்காதே, நீயும் பாக்கியம் அடைந்து விட்டாய். பிறவி பயனை பெற்று விட்டாய். இறைவனுடைய அந்த முரளியின் ஓசையை கேட்டு விட்டாய். ஆனால் சொல்ல போனால் இந்த காதாகட்டும் இல்லை இந்த கண்ணாகட்டும், இது சரீரத்தினுடைய உறுப்புகள் தானே. இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இது வாகனமாக வச்சிருக்கிறது ஆத்மா இல்லையா? எனக்காக நானே எப்படி சொல்கிறது? நான் பெரும் பாக்கியம் பெற்று விட்டேன், பிறவி பயனை அடைந்து விட்டேன், நான் எப்படி சொல்கிறது? எனக்கு அந்த மாதிரியான ஒரு தரிசனம் கிடைத்து விட்டது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, எதுவுமே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. அந்த மம்மா பாபா அந்த தெய்வீக மூர்த்திகளை நான் பார்த்துட்டேன். அந்த சனமே நான் எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டேன். அரை யாரை ஜெகதம்பா அப்படின்னு சொல்கிறாங்க, கல்வியினுடைய கடவுள் தேவி சரஸ்வதி, அவங்கள நான் பார்த்தேன். அவங்களுடைய மடியில் அமர்ந்தேன். அவங்க என்னை தன்னுடைய மார்போடு அணைச்சிக்கிட்டாங்க, ஒரு சிறு குழந்தை போல. அந்த சரஸ்வதி தேவி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. வேற எனக்கு என்ன வேணும்? வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும்? இந்த காலனுக்கெல்லாம் காலன். மனிதர்கள் ஏழையாக இருக்காங்கன்னா ஏழ்மையிலேருந்து விடுவிச்சிடுறாரு, வியாதியில் இருக்காங்கன்னா வியாதியிலேருந்து விடுவிச்சிடுறாரு, துக்கத்தில் இருக்காங்கன்னா துக்கத்திலேருந்து விடுவிச்சிடுறாரு, துக்கம் அசாந்தியிலிருந்து விடுதலை கொடுக்குறார். ஒரு செகண்டில், ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த எல்லா விஷயங்கள்லேருந்தும் விடுபட வச்சிடுறாரு. அவர் யார்? சுவாமி விவேகானந்தர் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி அவ்வளோ விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம இத்தனை பேர் இருக்கோம். அங்கே ஒரு விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை பற்றி முழு உலகத்துக்கும் சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம இத்தனை பேர் இருக்கோம். மைக்கு கூட்டிகிட்டு வரோம், விஐபி கூட்டிகிட்டு வரோம், நிறைய கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம், அப்புறம் மெகா ப்ரோக்ராம் பண்ணுறோம், எஸ்எம்எல் கோர்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு? ஒரு தூசி கூட இல்லை, ஒரு நிழலாக கூட இல்லை. இப்போ குழந்தைங்க நீங்களே புரிஞ்சுக்கலனும், அவர் யார், வந்திருக்கிறது யார், அவர் என்ன காரியம் செஞ்சிட்ருக்கிறாரு. அதனால தான் பாபா நடுவாக கேட்குறாரு, நிறுத்திட்டு வாணிய குழந்தைங்களே, சம்ஜா புரிஞ்சுதா? நம்ம என்ன சொல்கிறோம்? புரிஞ்சுது பாபா அப்படிங்கிறோம். ஒன்றும் புரிஞ்சுக்கல, ஒரு பைசாவுக்கு புரிஞ்சுக்கல, சும்மா சொல்கிறோம் புரிஞ்சுது பாபா அப்படின்ட்டு. ஒரு மண்ணு கூட புரியலை. நான் அந்த மாதிரியான மூர்த்திகளை பார்த்தேன். பாபாவை பார்த்தேன், மம்மாவை பார்த்தேன். அவங்களுடைய அந்த மலர் போன்ற அந்த கரங்கள், மம்மா பாபா ரெண்டு பேருடைய கரங்கள் என் தலையில் அப்படி வைக்கப்பட்டது, தடவி கொடுக்கப்பட்டது. அந்த சுகத்தை எல்லாம் நான் எடுத்தேன். எவ்வளோ அன்பு பண்ணாங்க. என்னுடைய தலையின் மீது வச்சு அன்பு காட்டினாங்க, என்னுடைய கன்னத்தில் வச்சு அன்பு காட்டினாங்க, என்னை மடியில் வைத்து அன்பு காட்டினாங்க. நான் அந்த மாதிரி அன்பெல்லாம் அடைஞ்ச பிறகும் கூட நான் ஏதாவது செஞ்சேனா என்ன? என்னால் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? நான் ஒன்றும் செய்யலை. என்னத்தை செஞ்சிட்டேன்? ஒன்றும் செய்யலை. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்தது மறக்க முடியாத விஷயங்கள். நம்ம அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியல. அந்த மூர்த்தி ரெண்டும் என்னுடைய கண்ணை விட்டு இன்னும் போகலை. ஆனால் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது அந்த வெளியில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய அந்த மூர்த்தியை நான் பற்றி சொல்லலை, உடலையோ முகத்தையோ சொல்லலை. நான் அந்த குணமூர்த்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த ஞான மூர்த்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன்.
அவங்களுடைய அந்த மகான் தன்மையினுடைய விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறேன். 1950 நான் இந்த ஈஸ்வரிய வித்தியாலயத்தில் வந்தேன். என்னுடைய இந்த ஸ்டோரியை நான் முதல்லேருந்து நான் சொல்ல முடியாது என்னால். அதையெல்லாம் நான் சொல்ல போனேன் அப்படின்னா பல வருடங்கள் ஆயிரும், பல நாட்கள் ஆயிரும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் முதல்ல பார்த்தீங்கன்னா கல்ப விருட்சத்தில் அந்த பாபா மம்மாவனுடைய பிக்சரை பார்த்தேன். கல்ப விருட்சத்தில் கால் மேலே கால் போட்டு மடித்து உட்கார்ந்துருந்ததை பார்த்தேன். கண்கள் அறியாது இதயம் அறியும், இது என்ன காதல் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க, பழமொழி பாடல் பாடுறாங்க. பயங்கரமான கிரிமினல் புத்தி உடைய, சாணாக்கிய மூளையுடைய, பெரிய விவாதங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆள். ஆனால் நானே சரண்டர் ஆகிட்டேன். இதுதான் என்னுடைய தாய் மற்றும் தந்தை, பாபா மம்மா, என்னுடைய பாபா என்னுடைய மம்மா அம்மா. அந்த இடத்துல எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லை. யாரோ கேட்டாங்க, நீ ஏன் அவங்கள விரும்புகிற, உனக்கு ஏன் அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், பிகாஸ் ஐ லவ் ஹம். ஏன்னா நான் லவ் தம், நான் அவங்கள லவ் பண்ணுறேன், அன்பு பண்ணுறேன். ஐ லவ் இட். பாபாவையும் மம்மாவையும் நான் இவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தும் கூட, அதாவது விபரீதமான புத்தி தான், நல்ல புத்தி இல்லை. ஆனாலும் நான் அவங்கள ஏற்றுக்கிட்டேன். எப்படி ஏற்றுக்கிட்டேன் தெரியாது. என்னுடைய மன ஆழத்திலிருந்து வந்தது ஒரு வார்த்தைகள், அடே உனக்கு தெரியுமா இது யாரு, உன்னுடைய அப்பா, இதுதான் உன்னுடைய அம்மா தாய், இது உன்னுடைய தந்தை. அந்த வார்த்தைகள் எனக்குள்ள ஒரு சீல் அடித்தது மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன். இந்த பாபா யார், அவர் எப்படி இந்த அவருடைய உடம்புல வராரு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் வரல மதுபனுக்கு. என்னுடைய அப்பாவை சந்திக்கிறதுக்காக வந்தேன். முதல்ல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துன்னா, ஒரு எலி இருக்குன்னா எலி வலைக்குள்ளே அந்த ரெட் ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிச்சோ எப்படி, அதுலேருந்து வெளியே வரக்கு அதுக்கு தெரியாது. அதுக்கு இன்னொருத்தர் வெளியே வர வைக்கணும். உள்ளேருந்து நம்மளால் வர முடியாது. எனக்கும் தெரில எப்படி மாட்டினேன்னு, ஆனால் மாட்டிக்கிட்டேன். அந்த சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிட்டேன். இது எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றது, மாட்டிக்கிட்டேன். இது என்ன, இதுலேருந்து எப்படி வர்றது தெரில. இவர் இது பண்ணுறாரு, அவர் அது பண்ணுறாரு, அவர் அது பண்ணுறாரு, இவர் இது பண்ணுறாரு, என்ன கதை, வாட் இஸ் த மீனிங், ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன அர்த்தம் ஒன்றும் புரியலை. எனக்கு தோணுச்சு, என்ன தான் இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நான் துடிச்சிட்டு இருந்தேன் உண்மையை அறியறதுக்காக. அப்புறம் கூடவே நான் அழுதேன். அப்புறம் சொன்னேன் அழுதுகிட்டே, என்னுடைய சின்ன வயசில். அப்போ நான் சொன்னேன், ஏ பிரபு, ஏ பகவான். அந்த காலத்தில் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், நமக்கு என்ன தெரியும், நீங்கள் என்ன இந்த புதைக்குழியிலேருந்து, இந்த ட்ராப்லேருந்து, இந்த எலி வலைக்குள்ளேருந்து என்னை காப்பாற்றுங்க. நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு வெளியே வர தெரில, நீங்கள் என்னை வெளியே எடுத்து விடுங்க பிரபு. ஏன்னா எனக்கு தானாக வர தெரில, நீங்கள் வரணும், உங்களுக்காக நான் துடிச்சிட்ருக்கிறேன், உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், என்னை வெளியே எடுத்து விடுங்க. ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய அப்பா. பகவான் கிருபை உள்ளவர், கருணை உள்ளவர், இரக்கம் காட்டுபவர்னு சொல்கிறாங்க. நீங்கள் கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க. நீங்கள் தான் என்னுடைய அப்பா அம்மா ஃப்ரெண்டு எல்லாமே. அப்போ ஏன் என்ன வெளியே எடுத்து விடாமல் இருக்கீங்க? இந்த மாதிரி என்னுடைய மனசுக்குள்ளே சிந்தனைகள் ஓடிட்டே இருந்தது. இப்போ நான் வந்துட்டேன் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து. அது ரொம்ப ஒரு பெரிய கதை. அதுலேருந்து நான் அங்கே வந்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள பேக்ரவுண்டு பெருசாக இருக்குது. அதை சொல்ல போனால் அதுக்கும் பல நாட்கள் ஆயிரும், அவ்வளோ பெரிய ஸ்டோரி. வந்துட்டேங்க. வந்தபோது இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் பிரம்மாகுமாரிகள் அது பரத்பூர் கோட்டி அப்படிங்கிற இடத்துல அந்த அரண்மனையில் இருந்தது, மவுண்ட் அபுல. இப்போ அங்கே ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் முதல்ல பாபாவுடைய வீடு வாடகைக்காக இருந்தது. அங்கே தான் பாபாவுடைய நம்மளுடைய தலைமையகம் இருந்தது. நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு போனேன். நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, பிரம்மா பாபா ஆதிதேவ், அவரை நான் கல்ப விருட்சத்தினுடைய வேரில் பார்த்தேன். அவர் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லேருந்து ரோட்டுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா அந்த கோட்டி ரொம்ப உயரமாக இருந்தது. அதுக்கும் அந்த ரோட்டுக்கும் வர்றதுக்கான பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் இருந்தது, ரொம்ப தூரமாக இருந்தது, ஹைட்டாகவும் இருந்தது. ஆனால் வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா அது சரியில்லை. அதில் நிறைய பாறைகள் இருந்தது, அதுவும் லூஸான பாறையாக இருந்தது. ஒருவேளை யாராவது அதில் காலை வச்சாங்க அப்படின்னா, தெரியாமல் வச்சாங்கன்னா அவங்க நழுவிடுவாங்க, வலிக்கு விழுந்துருவாங்க, கீழே போய் சேருவாங்க கண்டிப்பாக. ஆனால் அப்படியே வலிக்கு போய் சேருவாங்க. பாபா நிக்கர்
அணிஞ்சிருந்தார். பாபா கூட இன்னும் ஒரு 5-6 பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பாதையை சரி பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ரோடை. யாரை நான் கல்ப விருட்சத்தில் பார்த்துருந்தேனோ அவர் பார்த்தீங்கன்னா அங்கே சம்பள கால் போட்டு உட்காந்துருந்தாரு. ஆனால் இங்கே நிக்கரில் பார்த்தேன். ரோடு கட்டிகிட்டு இருந்தார், ரோடு பண்ணிகிட்டு இருந்தார். எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு? 75 வயசு இருக்கும். 75 வயசு தாத்தா ரோடு சரி பண்ணிகிட்டு இருந்தார். பிரம்மா பாபா. இது 1952 வருஷத்தினுடைய கதையை சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய அந்த மென்மையான கரங்கள், குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, என்னுடைய எந்த ஒரு செல்ல குழந்தையும் கீழே விழுந்துடக்கூடாது, யாருடைய காலிலையும் அடிபட்டு காயமாயிடக்கூடாது. எவ்வளோ கவனம் கொடுக்குறாரு பாருங்க. அவருடைய கையால் கற்களை எடுத்து அடுக்கிட்டு இருந்தார். நான் அங்கே பார்த்தவொன்னே அப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டேன். எனக்கு ஒன்றும் புரியலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் வந்து ட்ரெயினில் வந்தேன், பார்த்தா ஃபுல்லாக கரியாயிடுச்சு. அந்த காலத்தில் நிலக்கரி தானே, கருப்பாக ஆயிடுச்சு உடம்பு ஃபுல்லாக, சட்டை எல்லாமே, தலை எல்லாமே. இந்த மாதிரி வந்து அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி ஏசியோ ஸ்லீப்பரோ அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக ஒரே குரூப்பு. அதனால் ரிசர்வேஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுவும் ஒரே கரியாக இருக்கும். இந்த ஃபுல் ட்ரெயினுமே ஒரே டஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கறி வேறு, நிறைய குப்பை தான் இருக்கும் ட்ரெயின் ஃபுல்லாக. வந்த உடனே நமக்கு என்ன தோணும்? குளிச்சுட்டு முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு தான் தோணும். இன்னொரு பக்கம் இப்படி தோணுச்சு, அது குளிக்கணும்னு என்ன வந்துருச்சா. ரெண்டாவது, பாபா இந்த காரியம் பண்ணிகிட்டு இருக்காரு, அப்போ நான் எப்படி போய் போகிறது இவரை விட்டுட்டு? அது எவ்வளோ பெரிய தப்பு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் தோணுச்சு எனக்கு, ஃபைனல் டிசிஷன், நம்மளும் இந்த காரியத்தில் இறங்கிடுவோம், பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு. பாபா ஆனால் பார்த்து சொன்னார், குழந்தை போ, நல்லா குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்புறம் வா, அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டார். இதுதான் பாபாவனுடைய முதல் கட்டளை. அந்த கட்டளையை நான் வந்து மீறுறவதா? பாபா வந்து இந்த ரோடு வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் வயசு அவ்வளோ வயசு பண்ணிட்டு இருக்கும்போது நான் விட்டுட்டு போகிறதா? இல்லை பாபா வந்து போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு, அதை நான் பண்ணுறதா? நான் தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டேன் அந்த நேரத்தில். ஒருவேளை நான் பாபா சொன்னதை நான் மீறிட்டேன் அப்படின்னா கூட எனக்கு வந்து நான் ஒரு தோஷி ஆயிட்டேன். ஒருவேளை அவர் காரியம் பாபா பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை பார்த்துட்டு நான் அதை விட்டுட்டு போயிட்டேன், அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னா அது கூட ஒரு தோஷம். எப்போ வந்து பாபா அவரே வாயால் சொன்னாரோ, குழந்தை நீ போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய லாபம் அதில் தானே இருந்தது. அந்த கட்டளையை நான் ஏற்றுக்கிட்டேன், நான் போயிட்டேன். அதனால் இந்த ஒரு ஃபஸ்ட்டு மகான் தன்மையை நான் பாபா கிட்ட பார்த்தேன். வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆசிரமங்களுக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ மகான் சன்னியாசிகள் பல இடத்துக்கு போயிருக்கேன், பல பேரை பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவரே நிக்கர் போட்டுக்கிட்டு அந்த கல்லை எடுத்து ரோடு பண்ணிகிட்டு இருக்கிறார். நிக்கர் போட்டுக்கிட்டு இந்த வயசில். இதுதான் மகான் தன்மை. கீதையில் சொல்லப்பட்டிருக்குது, அர்ஜுன் எனக்கு 3 லோகத்துலேயும் ஒன்றுமே தேவையில்லை, பகவானுக்கு என்ன வேணும்? ஆனாலும் நான் வர்ற இந்த உலகத்தில் வந்து நான் கர்மம் செய்கிறேன். ஒருவேளை நான் செஞ்சு காட்டலை, சரியான கர்மம் எது அப்படின்னு நான் செஞ்சு காட்டலை அப்படின்னா மனிதர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? நான் வந்து அதனால் கர்மம் செஞ்சு காட்ட வேண்டியதாக இருக்குது. கர்மமானது எப்படி யோக யுக்தத்தோடு செய்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் எப்படி வந்து ப்ராக்டிக்கல் அதில் எழுதியிருக்கோ கீதையில், அதனுடைய ப்ராக்டிக்கல் ரூபம் இதோ நான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி எனக்கு அதை பார்க்குறதுக்கான பரம சௌபாகியம் கிடச்சிது. அதுவும் பாபா வந்து எவ்வளோ ஒரு புன்முறுவலோட முகத்தில் எவ்வளோ ஒரு புன்னகை இருந்தது அதை செய்யும்போது, ரோடு வேலை செய்யும்போது. இதுவே வேற ஒருத்தராக இருந்தால் என்ன சொல்லுவார்? நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தேன், வைர வியாபாரியாக இருந்தேன், என்கிட்ட பஸ் இருந்தது, கார் இருந்தது, வேலைக்காரங்க இருந்தாங்க, என்கிட்ட என்ன இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னுடைய நிலைமையை பாருங்கள். இந்த கல்லெல்லாம் நானே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது, ரோடு சரியில்லை. இந்த மாதிரி யாரும் இல்லையா இதை செய்கிறதுக்கு? நான் தான் செய்யணுமா? நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காரியம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் இது நம்ம செய்யக்கு தகுதியானதல்ல, இதுக்கு வேற ஒருத்தர் செய்யணும். நம்ம சொல்கிறோம் இது என்ன, இதுக்கா நான் இவ்வளோ படித்தேன், இதை செய்யவா நான் வந்தேன், இதுக்கு வேற ஆள் இல்லையா? இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, தண்டை சோறு சாப்பிட்டுட்டு யாரும் செய்யறதில்ல. சென்டர்லேயும் இதே கதை தான். ஆனால் பாபா குஷியாக பண்ணிகிட்டு இருந்தார், சந்தோஷமாக. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லுவேன் பாபா வந்து எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னு.
ஏன்னா மகான் தன்மனுடைய ஒரு புருஷர், ஒரு ஒரு மூர்த்தி. அந்த விஷயத்தில் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெனாப்பி மாதிரி இருந்தது, அதாவது ஒரு பாலம், சின்ன பாலம் மாதிரி, அதில் சைடில் உட்கார்ற மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அதில் பாபா உட்காந்துருந்தார். நான் ரெடி ஆகிட்டு வந்த போது அங்கே இருந்தார். அப்போ நான் பாபா அங்கே இருந்தார், நானும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்தேன் பாபா கிட்ட. உடனே பாபா சொன்னார், இன்னைக்குள்ள முரளி பார்த்து கேட்டியா, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. இன்னைக்கு உள்ள முரளி இன்றைய முரளி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. பாபா சொன்னார், ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாருமே வரல, ஸ்ரீகிருஷ்ணர் போல் இந்த உலகத்தில் யாருமே இது வரைக்கும் வந்ததில்லை. அவருக்குள்ள என்ன குறை இருந்தது? அவருடைய பேரே சுந்தர், ஷியாம் சுந்தர், அளவு கடந்த அழகு உடையவராக இருந்தார். ஆனால் எல்லாமே நிறைஞ்சிருந்தது அவர்கிட்ட, எக்ஸட்ரா பாபா சொல்லிகிட்டே இருந்தார். ஆனாலும் கீதையில் சொல்லியிருக்கு, கீதையில் எழுதியிருக்காங்க, ஆனாலும் அவர் எப்போ அந்த உலகத்தில் வராரோ அவரை அந்த மூடமதி ஆட்கள், அந்த முட்டாள்கள் வந்து அவரை கேலி பண்ணுறாங்க. அவிஜானந்தி மானுசம் தனவாகதம். எப்போ அந்த மனித உடலில் பரமாத்மா வராரோ அப்போ அந்த மூட மனிதர்கள் அவங்களுக்கு தெரியாததுனால அவரை கேலி கிண்டல் பண்ணுறாங்க. கிருஷ்ணரை வந்து யாராவது கேலி கிண்டல் பண்ண முடியுமா? ஒரிஜினலாக ஸ்ரீகிருஷ்ணரை எப்போ யாராவது பார்க்குறாங்களோ அவங்க ஷாக்காகி தான் நிற்பாங்களே தவிர அவரை கேலி கிண்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்பே அங்கே அமையாது. கீதையை வந்து எழுதியிருக்காங்க, படிக்கிறாங்க, அவங்க என்ன புரிஞ்சுருக்காங்க. பாபா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். பாபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாடு மெத்தட் என்ன எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய சொன்னதனுடைய அர்த்தம் எப்படி இருந்தது? பாபா யாருக்காக இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தார்? அவர் சிவபாபாவுக்காக பேசிகிட்டு இருந்தார். பிரம்மா பாபா அவருக்காக சொல்லலை, சிவபாபாவுக்காக சொல்லிட்டு இருந்தார். சிவபாபா எவ்வளோ உயர்ந்த ஞானத்தை குழந்தைங்களாக நமக்கு கொடுத்துருக்குறாரு. யாராவது இருக்காங்க, அவங்க வந்து சும்மா பேச்சுக்காக யாரும் ஷோ பண்ணுறதுக்காக சொல்கிறாங்கன்னா அது நமக்கு தெரியும் இல்லையா, சொல்லும் போதே. ஆனால் பிரம்மா பாபாவனுடைய முழு ஃபோக்கஸ் வந்து சிவபாபாகிட்ட இருந்தது. அவர் சிவபாபாவுக்கு சொல்லிட்டு இருந்தார். அவருக்குள்ள சத்தியம் நிறைஞ்சிருந்ததுங்கிறது அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நேச்சுரலாக வந்துட்டே இருந்தது. அது எனக்கு புரிஞ்சுது. அவருடைய வார்த்தையின் மூலம் எனக்கு புரிஞ்சுது. அவர் ஒவ்வொரு வார்த்தையில நடுவிலையும் பாபா 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 பாபான்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பாபா சொன்னார், பாரு குழந்தை, ஸ்ரீகிருஷ்ணரையும் ஸ்ரீகிருஷ்ணராக மாற்றிருந்து யாரு? இந்த சொர்க்கத்தை உருவாக்குனது யாரு? இது யாருக்கும் தெரில. குழந்தை, இதை நீ சொல்லணும். பாபா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணார் என்கிட்ட. குழந்தை, நீ இதை சொல்லணும். எப்படி பிரம்மா பாபா முதல்ல காட்சி பார்த்தார் ரூமுக்குள்ளே, அந்த பரந்தாமத்திலேருந்து ஜோதியான உலகத்துலேருந்து நிறைய நட்சத்திரங்கள் வந்தாங்க, அந்த பூமியில் வந்து இறங்கினாங்க, இளவரசன் இளவரசி ஆனாங்க அப்படின்னு காட்சி கிடச்சிது. அப்போ ஒரு ஒளி வந்து சொல்லிச்சு, குழந்தை, இந்த உலகத்தை நீ உருவாக்கணும். அதே போல் பாபா எனக்கு சொன்னார், இதை நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். எனக்கு பார்த்தீங்கன்னா மூளை ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் எல்லாருக்கும் சொல்லணுமா? நான் உடனே சொன்னேன், ஜி பாபா, அச்சா, இன்னும் எவ்வளோ விஷயத்த சொல்லணும் குழந்தை, நீ புரிஞ்சுக்கிறியா? ஏன்னா உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு ஞானம் தெரியாது. ஆறு குழந்தை பகவதி சீதா இருந்தாங்க. அவங்கள யாராவது கெட்ட பார்வையில் பார்க்க முடியுமா? அந்த உலகத்தில் போய் யாராவது விரலில் டச் கூட பண்ண முடியுமா தவறான எண்ணத்தோட? ஆனால் அந்த சீதாவை பற்றி என்ன சொல்லிட்டாங்க? அந்த பகவதி சீதாவை பற்றி ராவணன் வந்து தூக்கிட்டு போயிட்டார், கடத்திட்டு போயிட்டார். அப்போ ராமர் எப்படிப்பட்ட ஆள்? தான் ஒய்ஃபை அவரால் காப்பாற்ற முடியல, ஒய்ஃபை இழந்துட்டார். அப்போ புரிஞ்சுதா? அப்போ இது எவ்வளோ தப்பான விஷயம் இல்லையா? பாபா சொன்னார், குழந்தை, நீ இதெல்லாம் சொல்லணும். சரி பாபா. அந்த மாதிரி பாபா ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருந்தார். நான் வந்து எந்த ஒரு டைரியோ பென்சிலோ எடுத்து அங்கே உட்காரல. இன்றைக்கி வரைக்கும் நான் பென்சில் வச்சுக்கல, என் பக்கெட்டில் வச்சுக்கிறதில்ல. டைரெக்டாக புத்தி அப்படிங்கிற டைரியில் எழுதிக்கிறேன். பாபா அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். திடீர்னு சொன்னார் பாபா, இதெல்லாம் நீ வந்து உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சொல்லும்போது அவங்க நான் கம்பால் அடிப்பாங்க அப்படின்ட்டாரு. கூட இதையும் சொல்லிட்டாரு, உன் மண்டையில் கம்பால் அடிப்பாங்க. நீ போய் சொல்லுவ ராமருடைய சீதையை கடத்தல ராவணன் அப்படின்னு சொல்லுவ, அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. அச்சா, எப்படி சொல்கிறீங்க நீங்கள் சீதையை வந்து ராவணன் கடத்தலை அப்படின்ட்டு? அப்படி ஆயிருந்துன்னா அது நல்ல விஷயமாச்சே. இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ வந்து எங்களுடைய சாஸ்திரங்களை கண்டனம் செய்கிறாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ யாரப்பா புது ஆள் வந்திருக்க, உனக்கு என்னப்பா தெரியும்?
பெரிய ஆளு வால்மீகி அந்த ராமாயணத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. துளசிதாசர் அவ்வளோ பக்கங்களை கருப்பாக்கி வச்சிருக்கிறாரு. என்னவோ புரிஞ்சுக்கோங்க, சும்மா சொல்றேன். நீ எவ்வளவு தம்மா துண்ட ஆளு, நீ இப்படி சொல்றியா? சொல்லுவாங்கல்ல, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு. நீ என்ன இப்படி தப்பு தப்பா சொல்ற? அதனால கம்பெடுத்து அடிப்பாங்க, அடி வாங்க வேண்டியிருக்கும். அடி வாங்குவியா? இது வரைக்கும் வந்த எனக்கு பாப்பா டோலி கூட கொடுக்கல, அதுக்குள்ள கம்படி பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு, அடி வாங்குறத பத்தி. நீங்களாம் வர்றீங்கன்னா முதல்ல பாபா கிட்ட டோலி கிடைக்குது. எனக்கு தோணுச்சு நமக்கு கம்படி கிடைக்க போகுது. சரி பரவாயில்ல. பாபா ஒன்று சொன்னார், பயப்படுறியா? பயம் இருக்கா? நான் ஒன்று சொன்னேன், எதுக்கு பாபா பயம்? என்ன பயம்? நான் உங்களுடைய கட்டளைப்படி உங்களுடைய குடை நிழல்ல இருந்து நான் காரியம் செய்வேன். உங்களுடைய பாதுகாப்பு கவசத்திலேருந்து நான் காரியம் செய்வேன். எனக்கு என்ன பயம் பாபா? உண்மை சொல்றியா? யோசிச்சு சொல்றியா? நான் சொன்னேன், பாபா நான் உண்மையை தான் சொல்கிறேன். இந்த வாழ்க்கை உங்களுடையது பாபா. இந்த வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிங்க பாபா. ஆஞ்சி, நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் செய்வேன். நீங்கள் அடி வாங்க சொன்னீங்கன்னா நான் அடி வாங்குவேன் பாபா. நீங்கள் மாத்திரை சாப்பிட சொன்னீங்கன்னா அதையும் சாப்பிடுவோம் பாபா. இன்றைய காலத்தில் நிறைய டாக்டர்ஸ் எனக்கு நிறைய மருந்து கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சொல்ல முடியாத அளவு ஏகப்பட்டது. அந்த நான் சாப்பிடல, ஆனால் டாக்டர்களே கொடுக்குறாங்க நிறைய. அதனால் பாபா சொன்னார், அடி வாங்க வேண்டியிருக்கும் குழந்தை அப்படின்னு. நான் சொன்னேன், சரி பாபா. நான் பார்த்தேன் அந்த மூர்த்தியை, சத்தியம் பகவானுக்காக சொல்கிறாங்க, சத்தியம் சிவம் சுந்தரம். அப்புறம் சொல்கிறாங்க நிர்பய. முழு உலகமும் ஒரு பக்கம், முழு உலகமும் சொல்லுது ராமனுடைய சீத்தை கடத்தப்பட்டாங்க. நீங்கள் பாருங்கள், சொல்லுங்கள். ஃபைட்டே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ராமனுடைய சீத்தை கடத்தப்பட்டாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை கடத்தலை. உலகத்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக எதிர்ப்பு இல்லாத ஒரு விஷயத்தை தான் மனுஷன் ஷேர் பண்ணுவான். எப்போ ஒரு ஆள் எதிர்ப்பு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னோ அவங்க கோடியில் ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் சத்தியம், அவருக்கு பயமே இல்லை. சேவையினுடையதை ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா பாபா சேவை பண்ணிகிட்டு இருந்ததை, அப்புறம் ரெண்டாவது இதை பார்த்தேன். இதுதான் அந்த சத்திய சுரூபம். முழு உலகமும் சொல்லுது ராத்திரி நேரத்தில், ராத்திரி இல்லை பகல் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை இல்லை ராத்திரி தான். அந்த மாதிரியான ஒரு தேடுதலில் தான் நான் இருந்தேன். சத்தியத்தை தேடுறது, அதை கண்டுபிடிக்கிறது, அது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அந்த தெரிஞ்சு கொண்ட சத்தியத்தை இன்னொருத்தருக்கு சொல்கிறது, அந்த சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு. இது ரொம்ப பெரிய விஷயம், யோசிச்சு பாருங்கள். அந்த தெரிஞ்சு கொண்ட சத்தியத்தை பயம் இல்லாமல் இன்னொருத்தருக்கு சொல்லணும். ஏன்னா எதிரில் நிற்கிறவங்கெல்லாம் அதை எதிர்க்க தான் போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும். இப்போ கிரந்தம் இருக்கு இல்லையா, கிரந்த சாஹிப் அப்படின்ட்டு சீக்கியர்களுடைய புத்தகம், அவங்களுடைய சாஸ்திரம், அதில் வருது. இது பகவான் இருக்கார் இல்லையா, அவர் பயம் இல்லாதவர், நிர்பயமானவர் அப்படின்னு வருது. ஆனால் எந்த ஒரு மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேலையில் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு சில நேரமாவது பயம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது மனிதனுக்கு. ஆனால் அவருக்கு பயமே கிடையாது, ஒரு பயமும் இல்லை. இதுதான் பரமாத்மாவனுடைய ஒரு அறிமுகம், பரமாத்மாவனுடைய ஒரு விஷயம். அவர் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை நான் பாபாவனுடைய கண்களில் பார்த்துட்டேன். அப்புறம் அஃபிஷியலாக ஃபார்மலாக பாபாவை மீட் பண்ண வச்சாங்க. அப்புறம் மேலே கூட்டிகிட்டு போனாங்க. மேலே ஒரு இடம் இருந்தது, அங்கே ஸ்டெப்ஸ் இருந்தது, அதில் நான் மேலே போனேன். மேலே ஹால் இருந்தது, ஹாலில் பாபாவை மீட் பண்ணுறதுக்காக உட்கார வச்சுட்டாங்க அந்த ஹாலில். பாபாவை எப்படி மீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாது.